எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம காமிக்கிறாங்க. ஒரு பையன் பயத்தால் காட்டுக்குள்ளே ஓடி போயின்னு இருக்கான். ஓடின்னு இருக்கும்போது அந்த பையன் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அவனோட காலில் அடிபட்டு இருக்கு. நிமிர்ந்து அவனோட முன்னாடி பார்த்தா நிறையா பேர் அவன் முன்னாடி நின்று இருக்காங்க. இவங்கள பார்த்து தான் பயந்துட்டு ஓடின்னு இருந்தான். அந்த பையன் சொல்லின்னு இருக்கான், நீ சொல்ல வர நான் உங்கள் கையிலே தான் இவ்வளோ நேரமாக ஆடின்னு இருந்தேன்னா. அதில் ஒரு ஆள் சொல்கிறான், உங்களுக்கு இங்கே வரையும் ஓடி வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும், அதனால தான் 1 மணி நேரமாக இங்கே ஆச்சு உங்களுக்கு வரத்துக்கு. வெல்டன் பிரிஸ்டியான். அதுலேருந்து ஒரு ஆள் சொல்கிறேன், இங்கே வெயிட் பண்ணி எனக்கு தூக்கமே வந்துடுச்சு. இவங்கள பார்த்துட்டு பிரின்ஸ்டியன், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, என்கிட்ட ஓடுறதுக்கு கூட பலமே இல்லை. பிரின்ஸ்டியன் சொல்கிறான், கடைசியாக ஏன் என்னோட உயிர் பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. எனக்கு மார்ஷல் ஆர்ட்டும் தெரியாது, நான் அகாடமிலையும் சேரல. நீ மார்ஷல் ஆர்ட் அகாடமிலையும் சேரலை, மார்ஷல் ஆர்ட்டும் உனக்கு தெரியாது. ஆனாலும் ராஜாவோட பொசிஷனில் ஒரு கேண்டிடேட்டாக உன்னால் இருக்க முடியும். அதை நீ கிவ் அப் பண்ணியே ஆகணும். அதை விட்டு உங்கள்கிட்ட ஒரு ராஜாவோட ரத்தமும் அப்புறம் ஒரு வேலைக்காரியோட ரத்தமும் இருக்குது. அதனால் உன்னை நாங்கள் எலிமினேட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இது எங்கள் கல்ட்டுக்கு ஒரு அவமானம். வேலைக்காரியோட ரத்தம், இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் உங்கள் அம்மாவை இன்சல்ட் பண்ணுறதுக்கு. நான் விட மாட்டேன் உங்களை. அப்படியே நான் சாகத்தான் போட்டுருந்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் சண்டை போட்டு தான் அந்த ஆளு சொல்கிறான், ஏன்னா நீ வாரியார் ஜேங்கிட்லேருந்து மார்ஷல் ஆர்டோட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கியா? இல்லை, உன்னை பார்த்தா எந்த மார்ஷல் ஆர்டும் ட்ரைனிங் எடுத்த மாதிரி தெரியல, ஆனாலும் எங்கள் கூட சண்டை போட வரேன். உன்னை கொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் உன்னை சேர்ந்து அவன் மேலே தாக்குதல் பண்ணுங்க. பிரின்சியானும் அவங்க கூட சண்டை போட முயற்சி பண்ணுறான், ஆனால் மாட்டிக்கிறான். கூடவே கையில் இருந்த டேகரும் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் சொல்கிறான், அவனோட ஆட்டோ இதோட முடிஞ்சிச்சான். அதே நேரத்தில் பிரின்சியன் அவனோட பின்னாடிலேருந்து சின்ன டேகரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு ஆள் அவனை சரண் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம பிரின்சியன் அவனோட கழுத்துலேயே அந்த கத்தியை சொருவி விட்டுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இந்த பையன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே பண்ணான்னா நாம் நம்மளோட கார்ட் டவுன் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளை ஒருத்தனை கொல்றதுல சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நம்மளேருந்து ஒரு ஆளை கொல்றதுக்கான தகுதி இவங்ககிட்ட இருக்குது. என்ன ஆயிருக்கும், ஒரு வேளை இவன் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்குன்னு இருந்தால். அதே நேரத்தில் அந்த ஆளு கோவமாக நம்ம பிரின்சியன் மேலே ஒரு 8 அந்த ஆள் சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் உன்னை லைட்டாக எடுத்ததுனால உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. பிரின்சியனோட வயிற்றில் ஒரு கத்தி குத்திட்டு உன்னோட வயிற்றில் ஒரு கத்தி குத்து பட்டிருக்கு, இப்போ உனக்கு எப்படி இருக்குது? நம்ம பிரின்சியன் வழியால் துடிச்சிக்கிட்டே யோசிக்கிறான், எப்படியோ நான் உங்களேருந்து ஒருத்தனை கொல்றதுல சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டேன். இப்போ உன்னோடைய நிலைமையை பாரு, இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துன்னு இருக்கேன். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒன்று கொல்றதுல எங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் ஏதோ எப்படியா இருந்தாலும் எங்களை ஒருத்தனை கொல்லிருக்கு, அதனால நீ இது. அதே நேரத்தில் லைட் வேகத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ஒருத்தனை துண்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு போய் நின்று இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட பின்னாடி ஒரு பையனை பார்க்குறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, யார் இந்த பையன், இந்த பையனோட துணியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த பையன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா, கண்ணை மூடி தொடுறதுக்குள்ளேயே அங்கே மறைஞ்சி இவங்க பின்னாடி வந்து இவங்க மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க. அதில் ஒருத்தர் யோசின்னு இருக்கா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ளேயே எங்களை எத்தனை பேர் கொன்னுட்ருப்பான், இது என்ன ஒரு மாஸ்டரா? இதை பார்த்துட்டு மற்றவங்களும் யோசிக்கிறாங்க, இது என்ன அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது, ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் இருப்பாங்களோ. ஆனால் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் இந்த குப்பை பையனை ஏன் காப்பாற்றணும்? எப்படியோ அந்த பையனுக்கு ரொம்ப காயமாயிருக்கு, ரத்தமும் ரொம்ப போயின்னு இருக்குது. எப்படியோ அந்த பையன் சாக போகிறான். நம்மளோட மிஷின் கம்ப்ளீட் ஆச்சு, ஸோ நம்ம எல்லாருமே புறப்படலாம் வாங்கன்னு சொல்லி அவங்க டீம்மேட்டுக்கிட்ட சொல்லி அவங்க ஓடின்னு இருக்கும். ஆனால் அந்த பையன் இவங்க எல்லாரையும் சரமாரியாக வெட்டி தள்ளின்னு இருந்தான். அதை நம்ம பிரின்சியன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருந்தான். அதே நேரத்தில் அந்த பையன் எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம பிரின்ஸ்கிட்ட வந்து பார்க்கறதுக்கு தோணோட நம்மளோட ஆன்செஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க சாக போகிற தருணத்தில் கூட. ஆன்செஸ்டர் என்ன பேசின்னு இருக்கான் இவன், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த பையன் சொல்லின்னு இருக்கான், என்ன அவங்களாம் என்ன தேடிட்டாங்களா இவ்வளோ சீக்கிரமாக? என்கிட்ட இப்போ வேறு வழியில் நினைக்கிறேன், இதை நான் தான் பண்ணி ஆகணும். நான் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இப்போ நிலைமை மாறிடுச்சு, நான் சீக்கிரமாக வேலை செஞ்சாகணும். சின்ஸ் நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே சாக போகிறீங்க,
அதனால நான் சீக்கிரமாகவே வேலையை ஆரம்பிக்கணும். அந்த பையன் ஒரு ஊசியை எடுத்து நம்ம ஹீரோட கத்தில் போட்டு, ஹே என் சிஸ்டர் நேம் ப்ளீஸ் மேக் ஷூர் பண்ணுங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடணுன்ட்டு, உங்களுடைய டிசெண்டன்ட்டோட லைஃபு ஈஸியாக ஆகணுன்றதுக்காக. இந்த நேனோ மெஷின் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது, இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குட் பை அண்ட் சிஸ்டர்னு சொல்லி அந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் நம்ம பிரின்ஸ் ஜேன் யோசிக்கிறான், இந்த பையன் யார், இவன் என்ன பேசின்னு இருக்கான், இவன் எங்கிட்ட வந்துன்னு இருக்கான், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸில் கேட்குது, ஹலோ சார், இது ஒரு ஏஐ இன்டெலிஜென்ட், ஒரு சீரியல் நம்பரை காமிச்சிட்டு இப்போ நான் ஆக்டிவேட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது. இது நான் ஃபஸ்ட்டு முறையாக வாழ்க்கையில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால சுத்த கர்மாந்திரி போல் இருக்குது. பட் பரவாயில்ல, அப்லோட் பண்ணுறேன். போக போக சரி பண்ணதுக்கு நான் முழு முயற்சி பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.